இஸ்லாமிய கேலண்டர்ல 12வது மாதமா வரக்கூடிய துல்கஜ் மாதத்தின் 10ஆம் நாள்ல தான் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுது. இந்த நாளோட வரலாற்று கதை என்னன்றத இப்ப பார்க்கலாம். இறை தூதரான இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்குது. அவரோட 2வது மனைவி ஹாஜாரா மூலியமா இஸ்மாயில் அப்படின்ற குழந்தை பிறக்குது. அல்லாஹ் ஒரு நாள் இப்ராஹிம் அவரோட கனவுல தோன்றி இஸ்மாயில் பாலின பருவத்தை அடையும் போது தனக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை இப்ராஹிம் அவரோட மனைவி இடத்திலையும் இஸ்மாயில் இடத்திலையும் சொல்றாங்க. இஸ்மாயில் பாலின பருவத்தை அடைந்த பிறகு அவரை பலி கொடுக்கறதுக்காக போறாங்க. அந்த சமயம் அல்லாவின் இறை தூதரான ஜிப்ரையில் அங்க வர்றாங்க. ஜிப்ரையில் இஸ்மாயிலை பலி கொடுப்பதை தடுத்து நிறுத்தி அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை பலியிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ராஹிம் அவரோட தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தான் ஒவ்வொரு வருஷமும் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்படுது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.